வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன வரிகள் எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு பாருங்களேன். நாம் கூட சோறு தண்ணி இல்லாமல் 4 நாள் கடந்துருவோங்க. ஆனால் அந்த செடி கொஞ்சம் சோர்ந்தாப்புல போயிடுச்சுன்னா கூட மனசு தாங்கவே மாட்டேங்குதுங்க. பெத்த பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறனுங்களா, அந்த கவலை எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் படிக்கிற வெயிலுக்குங்க ஒரு நாள் கூட மழையே பெய்யலைங்க. செடியெல்லாம் அப்படியே இந்த மழைக்காக அப்படி ஏங்கிட்டு இருக்குதுங்க. என்னதான் நம்ம தண்ணி விட்டாலும் அந்த இயற்கையாக பெய்கிற மழைக்குங்க அந்த செடி அப்படியே தளதளன்னு ஒரு ஆடும் பாருங்களேன். அதை பார்க்குறதே ஒரு ஆசையாக தாங்க இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் டெய்லியே கிழங்கு ஒன்றும் இல்லைங்களா, இது எல்லாமே சூப்பராக தளைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு வந்துருக்குதுன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இலை வந்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற கொழுந்தை கிள்ளி விட்டுட்டேங்க. அப்படி கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா சைடில் ஃபுல்லாக நிறைய ஷூட் விட்டுருங்க. இதிலே பாருங்கள் 8 வெட்டிருக்குது. செடி பெருசாகும்போது பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாக பெருசாக பூ ஏகப்பட்டது வைக்குங்க. பூக்காக தான் ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி தான் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள்.